மலேசியர்கள் ஈரான் பயணத்தை தவிர்க்க வேண்டும், வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை. மஸ்ஜித் கிறிஸ்டல் பள்ளிவாசல் உண்டிகள் திருட்டு, 17 வயது பையன் உட்பட 4 பேர் கைது. ராவ் தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழப்பு. தைவானில் உணவக ஃப்ரீசரில் சிக்கிய 69 வயது பெண் பலி. பீகாரில் திருமண மேடையில் துப்பாக்கிச் சூடு, மணமகனை சுட்ட முன்னாள் காதலன் தப்பியோட்டம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதற்றம் அதிகரித்ததால் மலேசியர்கள் தேவையின்றி ஈரான் செல்லக்கூடாது என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் எச்சரித்துள்ளார். தற்போது 13 மலேசியர்கள் ஈரானில் தங்கியுள்ளனர். அவர்கள் அரசாங்கம் வழங்கிய 3 முறை அறிவுறுத்தலை புறக்கணித்து தன்னார்வத்தால் அங்கேயே தங்கியுள்ளனர். அவர்களால் பிறகு அரசாங்கத்தை குற்றம் சாட்ட முடியாது என கடிதத்தில் கையெழுத்திட்டனர். கடந்த ஆண்டு அமெரிக்கா ஈரானில் அணு நிலையத்தை தாக்கிய போது மலேசியர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் தேரான் முதல் 1200 கிலோமீட்டர் பயணம் செய்து அஸ்கபாட் சென்றனர். அப்போது மலேசியா ஆசியான் தலைமை வகித்திருந்ததால் பிற நாடுகளுடனும் இணைந்து பாதுகாப்பாக வெளியேற்றம் செய்யப்பட்டது. மலேசியர்களின் பாதுகாப்பு அரசாங்கத்தின் முதன்மை முன்னுரிமை என்பதையும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்பதையும் அவர் மீண்டும் நினைவுறுத்தினார். புக்கிட் காயோ ஈத்தா மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு அமைப்பின் கமாண்டர் முதுநிலை துணை கமிஷனர் முகமது நசாருடீனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதல் எல்லை தாண்டிய குற்றங்களை எதிர்த்து போராடும் முன்னணி அமலாக்க பணியாளர்கள் எதிர்கொள்ளும் அபாயங்கள் குறித்து கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலை நாட்டின் எல்லைகளில் கடத்தல் நடவடிக்கைகளின் தீவிரத்தின் மோசமான பிரதிபலிப்பு என்று மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு துறையின் தலைமை இயக்குநர் டத்தோஸ்ரீ முகமது சொயலி முகமது ஜயின் விவரித்துள்ளார். எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு அமைப்பு 14 மாதம் கொண்ட ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்புக்கு எதிரான அச்சுறுத்தலை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளும் அதே வேளையில் சிந்திக்க வேண்டிய நியாயமான கேள்வியாகவும் இந்த விவகாரம் இருப்பதாக அவர் கூறினார். அமலாக்கத்தின் தொடக்க கால வெற்றிகள் கூட குற்றவியல் கூறுகளிடமிருந்து எவ்வாறு எதிர்வினையை தூண்டக்கூடும் என்பதை இந்த அத்தியாயம் அடிக்கடி கோடி காட்டுவதாக சுவாயிலி தெரிவித்தார். 20 ஆண்டுகளாக மோசமாக இருந்து வரும் எல்லை கடந்த கடத்தல் நடவடிக்கைகளுக்கு எதிராக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் முன்பு பேசியதும் சுவாயிலி சுட்டிக்காட்டினார். வடக்கு எல்லை பாதையில் அண்மைய கால தொடர்ச்சியான பறிமுதல் மற்றும் கடத்தல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பிறகு அமலாக்க அதிகாரிகளை அச்சுறுத்துவதே இந்த சம்பவத்தின் நோக்கமாக இருக்கலாம் என்று தொடக்க கட்ட விசாரணையின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி, பிரார்த்தனை கைகூடும். ஷா ஆலம் செக்ஷன் 7 உள்ள மஸ்ஜித் கிறிஸ்டல் பள்ளிவாசலில் உண்டியல் திருடிய சந்தேகத்தில் 4 ஆடவர்கள் கைதாகியுள்ளனர். பிப்ரவரி 22 மற்றும் 24ஆம் தேதிகளில் கில்லான் பள்ளத்தாக்கில் நடத்தப்பட்ட சோதனைகளில் அந்த நால்வரும் பிடிப்பட்டதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஷாசலி கஹார் தெரிவித்தார். 17 முதல் 26 வயதுக்குட்பட்ட அந்நால்வரும் ஏற்கனவே குற்றப்பதிவுகளை கொண்டவர்களாவர். அவர்களில் ஒருவர் போதைப்பொருள் உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. ஒரு டொயோட்டா அவன்சா கார், 4 கைபேசிகள், 200 ரிங்கிட் ரொக்க பணம் ஆகியவற்றையும் போலீஸ் பறிமுதல் செய்தது. பிப்ரவரி 22ஆம் தேதி உண்டியல் திருடு போன சம்பவத்தின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலானதைத் தொடர்ந்து போலீஸ் விசாரணையில் இறங்கியது. புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ்.
பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. ஷா ஆலம் ஜலான் பர்சியாரான் முக்தா டஹாரி ஆலாம் புடிமானில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று கவிழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த லாரி கடுமையாக சேதம் அடைந்ததோடு அதிலிருந்த பழங்களும் காய்கறிகளும் சாலையில் சிதறி கிடந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் ஆனது. இந்த விபத்து நேற்று மதியம் 1 மணியளவில் நிகழ்ந்ததாக ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ரம்சே எம்போல் தெரிவித்தார். அந்த லாரியை 20 வயதுடைய உள்ளூர் ஆடவர் ஒருவர் 30 வயதுடைய மற்றொரு நபரின் உதவியோடு பீடோரிலிருந்து ஷா ஆலாமை நோக்கி ஓட்டி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. பிரேக்கில் ஏற்பட்ட பிரச்சனையே இந்த விபத்துக்கு காரணம் என நம்பப்படுவதோடு லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் அந்த லாரி கவிழ்ந்திருக்கிறது. ஓட்டுநர் லாரியில் சிக்கிக் கொண்டதால் தீயணைப்பு மீட்பு படை வீரர்களின் உதவியோடு அவர் மீட்கப்பட்டார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். பஹாங் ரவோப்பில் இன்று அதிகாலை வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 உயிரிழந்தனர். கம்பங் பாமா குலாட் பகுதியில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. போலீசாருக்கு அதிகாலை 3:35 மணிக்கு தகவல் கிடைத்தது. தீ அணைக்கப்பட்ட பின் உடல்கள் வீட்டின் உள்ளே கண்டுபிடிக்கப்பட்டதாக ரவ் போலீஸ் கூறியது. சடலங்கள் ரவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளன. தீயில் வீடு 100 விழுக்காடு சேதமடைந்த வேளை 3 கார்கள் 3 மோட்டார் சைக்கிள்களும் எரிந்து சாம்பலாயின. இதனிடையே தீ விபத்துக்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது. இந்த துயரச் சம்பவம் உள்ளூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜோஹர் குலுவாங்கில் உரிமம் இல்லாமல் பட்டாசுகள் வைத்திருந்த 2 உள்ளூர் ஆடவர்களை போலீஸ் கைது செய்துள்ளது. ஓப் கந்தாஸ் ஓப்ஸ்லிமா போலீஸ் சோதனையின் போது செல்லுபடியாகும் எந்த உரிமமும் இல்லாமல் பல வகையான பட்டாசுகளை அவர்கள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அனைத்து பட்டாசுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இருவருக்கும் ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பதும் அம்பலமானது. இதுகுறித்து போலீஸ் மேல் விசாரணை நடத்தி வருகிறது. உரிமம் இல்லாமல் பட்டாசுகளை வைத்திருப்பது அல்லது விற்பது மலேசியாவில் ஒரு கடுமையான குற்றமாகும் என்பதை போலீஸ் மீண்டும் நினைவுறுத்தியுள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தைவான் தைப்பே நகரில் உள்ள ஒரு உணவகத்தில் உறைய வைக்கும் குளிர்சாதன பெட்டிக்குள் 69 வயது பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை இரவு வெளியேறிய அவர் சுமார் 30 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த உணவகத்திற்கு திரும்பியுள்ளார். அங்கு குளிர்சாத பெட்டிக்குள் நுழைந்து உள்ளிருந்து பூட்டிக் கொண்டதாக ஆரம்ப விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அடுத்த நாள் காலை 10 மணியளவில் பெட்டி திறக்கப்பட்ட போது சுமார் 12 மணி நேரமாக 10 செல்சியஸுக்கும் குறைந்த வெப்பநிலையில் இருந்த அவர் உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவத்தில் குற்ற செயல் சான்றுகள் எதுவும் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெட்ரி ஸ்டோ ஹவுஸ் உங்களுக்கான தீர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெட்ரி ஸ்டோ ஹவுஸ் மாசாய் ஜோஹர்.
கடந்த செவ்வாய்க்கிழமை பீகாரில் விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த திருமண விழா ஒன்றில் திடீரென ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தால் அவ்விடம் பெரும் பரபரப்புக்குள்ளாகியது. மணமகளின் காதலன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் திடீரென மேடையில் ஏறி திருமண கோலத்தில் நின்றிருந்த மணமகளை வயிற்றில் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். முதலில் பட்டாசு சத்தம் என நினைத்த உறவினர்கள் பின்னர் மணமகள் ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மணமகன் உடனே அந்த பெண்ணை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளான். அதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தப்பியோடிய குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.